நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் வேர்ல்டு சினிமா நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டார் சினிமாவை. நாங்கள் அவரை மட்டும்தான் பார்த்து கற்றுக்கிட்டோம் சினிமாவை. திருப்பி சார் மருதநாயகத்தை ஆரம்பித்தா கண்டிப்பாக கடைசி அசிஸ்டண்டாக நான் வந்துடுவேன் சார் அந்த படத்துக்கு. இந்த 100வது நாளை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம்ன்றது சங்கர் சார் கையில் வாங்கினது. அட்லி ஒரு 100 நாள் படத்தை கொடுத்து ஹிட்லி ஆயிட்டான். எல்லோருக்கும் வணக்கம். ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ், ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், தி நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் ராஜா ராணி. ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோட ரொம்ப எல்லாருடைய மனதிலும் ஒரு நீங்கா இடம் பிடித்த இந்த படத்துடைய 100வது நாள் அப்படிங்கிறது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். காரணம், இன்றைக்கு ஒரு திரைப்படம் 100 நாட்களை தொடுகிறது அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. இந்த படத்தை தொடங்கி வச்சவர் ரொம்ப பெரிய ஆள். தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கும் அவர் மிக முக்கியமான மனிதர். என்றைக்கும் அவருடைய பெயரைத்தான் இந்திய சினிமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 2012 அக்டோபர் 18ஆம் தேதி இந்த படத்தை தொடங்கி வச்சவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த படம் 100 நாட்களை வெற்றிகரமாக தொட்டிருக்கிறது. அந்த வெற்றி விழாவையும் தொடங்கி வைக்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை உங்கள் பலத்த வரவேற்புக்கிடையே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதோ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 100வது நாள் வெற்றி விழாவில் உங்களோடு. உலகநாயகன் உள்ளே வருகிறார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் தானாக ஒரு விஷயம் நடந்தது. எல்லோரும் எழுந்து நின்று அவரை வரவேற்றதே. இந்திய சினிமாவுக்கு அவர் எவ்வளவு பெரிய பலமாக நிற்கிறார் என்பதனுடைய வெளிப்பாட்டை காட்டும்படியாக, அதுவும் எடுத்தோடனே இளைஞர்கள் தான் கடன்னு எழுந்து நின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். 100வது நாள் வெற்றி விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தொடங்கி வைக்கும்படியான ஒரு நிகழ்வு இது. எப்படி உணர்றீங்க சார்? நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சின்ன படம். அந்த சின்ன ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரம்பித்த படங்களின் வரிசைகளை சொல்கிறேன். ஒரு யாருமே திரும்பி பார்க்காம ஏதோ ஒரு கொள்ளைகால்னு ஒரு கிராமத்தில் புது இளம் நடிகர்களை வைத்து எடுத்த ஒரு படம். அது ஷூட்டிங் நடக்குதுன்னு அந்த கிராமத்து ஆள்களுக்கே தெரியாத அளவுக்கு அமைதியாக நடந்த படம். அந்த படத்தின் பேர் 16 வயது நிலை. இன்னொருத்தர் அமைதியாக வர்றவங்களை நம்ம லைட்டாக இட போட்டுற முடியாது. இதோ இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பகடை 12ன்னு ஒரு படத்தில் எங்கூட ஒரு ஃபைட் சீன் மாத்திரம் பண்ணார். அவர் இன்னொரு சட்டமன் கையில் ஒரு சின்ன சீன் பண்ணார். பிறகு பெரிய ஒரு கதாநாயகனாக நான் தயாரிப்பாளராகி அவரை வச்சு தயாரி பண்ணுற அளவுக்கு பெரிய கதாநாயகனாக சத்யராஜ் அவர்கள் மாறினார்கள். அதனால் இதில் இந்த எளிமையான ஆரம்பங்கிறத நம்ம பார்த்து இகழ்தல் என்பது ரொம்ப அசட்டுத்தனமான ஒரு விஷயம். யார் நாளைக்கு பெரிய ஆளுகளை வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திறமை வெல்லும். அதுதான் இங்கு வென்றிருக்கிறது. அதுதான் வெல்ல வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இருப்பவன் நான். கடவுள் இல்லை, பிரார்த்தனை உண்டு. கடவுள் இல்லை, பிரார்த்தனை உண்டு. சத்யராஜ் சார் டக்குன்னு அவருடைய கையை உயர்த்தி காட்டுறாரு. ஆக்சுவலாக எந்த புதிய விஷயங்களையும் எப்பொழுதுமே சினிமா உலகில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கூட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உடனடியாக அதற்கு தோள் கொடுக்க உலகநாயகன் எப்பொழுதுமே வந்தது உண்டு. அது அகிலா கிரைனா இருந்தாலும் சரி, அட்லியா இருந்தாலும் சரி, புதியவர்கள் உள்ளே வருகிற போது அதை எப்பொழுதும் வரவேற்கக்கூடியவருடைய கரங்களால் தொடங்கப்பட்ட படம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்ஸ் அலாட் சார். ஹாப்பி நியூ இயர் எல்லார் சார்பாகவும். முதல்ல
ஒரு சின்ன கலை நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. Black and White காலகட்டத்திலிருந்து இன்றைய ராஜா ராணி வரைக்குமான காதல் பாடல்களுக்கு நம்முடைய ஜோடி டீம் டான்ஸ் ஆட போறாங்க. பார்க்கலாம். வந்ததும் இதே நிலா என்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இழகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் அழகு ஒரு மேஜிக் டச் ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச் ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை வா வா என்பதை வெளியில் சொன்னாள் மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள் வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். யாரடா நான் தீயடா ஹே பகைவனே போ. காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம்.
அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா ஓ விலகிடாது நகிரா ஓ நகிர நகிர நகிரா ஓ விலகிடாது நகிரா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே வாழ்க்கை அழகில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படும் உங்களோட ரொமான்ஸ் சீன்ல ஆடியன்ஸ் யாரை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நயன்தாரா நயன்தாரா தான். கண்டிப்பா அப்போ உங்களுக்கு நயன்தாரா கூட ரொமான்ஸ் சீன் நடிக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் அழகான ஹீரோ யாருன்னு? அஜித் சார். பட போச்சா? அரியோ 2-3 கேள்வி இருக்கு, கேட்டுக்கலாமா? ஓ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நயன்தாராட்ட கேட்போமா அப்போ உங்கள்கிட்ட கேட்போமா? ஓகே ஆரி, அங்கே இருந்தேவா இல்லை ஸ்டேஜ்ல இருந்தா? நான் வந்து ஆரியாட்ட மேடைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் பக்கத்தில் நயன்தாராக்கிட்ட மேடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். படம் முடிஞ்சிருச்சுப்பா. என்ன நீங்களே டப்பிங் கொடுத்தா நான் என்ன சொல்றது? நான் வேற ஏதோ விஷயம் சொன்னேன். ஓகே, ஃபடாஃபட் கொஸ்டின் தான், டக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம். இந்த பாஸ்லாம் விடக்கூடாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதான் ஞாபகம். எனக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பழக்கம் இல்லை. நான் கும்பகோணம் கலெக்டர் ஆகிற தடுக்க முடியாதுலாம் சொல்லவே கூடாது. நயன்தாரா, முதல் கேள்வி, கஷ்டம் எது நடிக்கிறத பொறுத்த வரைக்கும்? ரொமான்ஸ் சீனா அழுகிற சீனா? ஏய் பதில் அவங்க சொல்லணும்பா. அழுது சீன் தான் கஷ்டம். அழுகிற சீன் தான் கஷ்டம். அப்போ ஹீரோ பொறுத்து இருக்குங்க. ஹீரோ பொறுத்து இருக்கு. ஹீரோ அது அடுத்த கேள்வி. அதான் அடுத்து அங்கே தான் வரேன். உங்கள் மைண்ட் வாய்ஸை பிடிச்சி நான் ஒரு கேள்வி கேட்பேன் ஆரியா. அப்போ ரொமான்ஸ்னா யாரோட ரொமான்ஸ் சீன் நடித்தா ஹாப்பியாக இருக்கும்? அந்த கொஸ்டின்ல சின்ன கரெக்ஷன். ஆர்யா தவிர்த்து வேற யாராவது நடிச்சா அப்படின்னு கேளுங்க. ஓகே, என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்ட ஆர்யா அவர்களே, ஆர்யாவை விட எந்த நடிகரோடு ரொமான்ஸ் சீனில் நடிக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்? அப்படி சொல்ல முடியாது சீரியஸாகவே. ஏன்னா டைரக்டர் தானே எல்லாமே டிசைட் பண்ணுறாரு. ஓகே, நான் எப்படி ஒரு ஹீரோயை சூஸ் பண்ணி ரொமான்ஸ் சீன் பண்ணலாம்? அட்லிகையில் ஒரு மைக் கொடுங்க. அவர் ஏதோ ரகசியமாக சொல்கிறார், எனக்கு புரியல. ஒரு டைரக்டர் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஏதோ அங்கேருந்து சொன்னீங்க, அது திரும்ப சொல்கிறதுக்கு தான் மைக். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, அப்போ எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள்? ஏய் ஆளுக்கு இப்படி பண்ணக்கூடாது. இல்லை என்னன்னா மற்ற டைரக்டர்லாம் தெரியாது. பட் அட்லி ரொமான்ஸ் சீன் வந்தால் ரொம்ப அடம் பிடிப்பார். நயன்தாரா கூட நான் தான் ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்டுவேன். ஓ அது வந்து சரி நயன்தாரா தான் அப்படியே சரின்னு விட்டா, நஸ்ரியாவோட ரொமான்ஸ் சீன் வந்து அதுவும் அவர் நடிச்சு காட்டுவார். யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு சொன்னது தெரியுமா? இப்போ வந்து இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து கேரவனில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வந்தா ஹீரோயினும் காணும், டைரக்டரும் காணும். எங்கே 2 பேரும் போயிருக்காங்க. ஏங்க ஒரு ஹீரோ எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். 2 ஹீரோயினு, அழகான ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கேல, ஹீரோயின்களோட நீங்களே நடிச்சா. இல்லை அதே தான் என்கிட்ட சொன்னார். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை அதனால தான் நீயே நடிச்சிட்டு இருக்க. ஓ அதனால இல்லை, அதாவதுண்ணே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் 9th வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னோடனே அவங்க சிரிச்சாங்க. அது அவருக்கு தாங்கிக்க முடியல. அது பரவாயில்லைங்க, நஸ்ரியாட்டியம் அப்படின்னோடனே தானே கோவம் வரும். அந்த கோவம் ரியாக்ஷன் கொஞ்சம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் தாண்டி நடிக்க மாட்டார். நம்ம நடிச்சு காட்டுவோம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்ன ஆரியா அப்படி ஆயிப்போச்சு? ரொமான்ஸ் சீன்ல போய் ஆரியா நடிக்க மாட்டாருன்னா எப்படி? ஏங்க அவர் வாழுவாருங்க, நடிக்க மாட்டாரு. நான் நடிக்க சொல்லுவேன். வாழாத மச்சான் வாழ்ந்துராத நடி அப்படின்னு. ஆரியா நியாயமா ரொமான்ஸ் சீன்ல நடிக்கிறது கஷ்டமா இல்லை ஆக்ஷன் சீன்ல நடிக்கிறது கஷ்டமா? இல்லைங்க, ஆக்ஷன் தான் ரொம்ப கஷ்டம்.
ஆக்ஷன் தான் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக ஃபைட்டர்ஸோட சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப டார்ச்சரான விஷயம். என்னன்னா படத்துக்கு அதே ஃபைட்டர் தான் வருவாங்க. அதே ஃபைட் மாஸ்டர், அதே ஃபைட்டர் வந்து. ஸோ அதே இப்போ ரொமான்ஸ்னா படத்துக்கு கூட ஹீரோயின் மாறும், வேறு ஹீரோயின் வரும். ஓ, அப்படி பார்க்குறப்ப நயன்தாரா தவிர வேற எந்த ஹீரோயினோட ரொமான்ஸ் சீனில் நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கு உங்களுக்கு? த்ரிஷா, அனுஷ்கா, பூஜா, நசிரியா, கேபி சுந்தராபால், கேஆர் விஜயா, சரோஜா தேவி. சரி, உங்களோட ரொமான்ஸ் சீன்ல நடிச்சா பெஸ்ட்பா அப்படின்னு ஆடியன்ஸ் யாரை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நயன்தாரா தான். கண்டிப்பா நயன்தாரா தானாப்பா? அப்போ உங்களுக்கு நயன்தாரா கூட ரொமான்ஸ் சீன் நடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு, ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, ஒரு மனுஷன் கேள்வி கேட்டா ஐயோ இல்ல அப்படிலாம் சொல்லணும், அப்பதான் ஒருத்தர் அடுத்த கேள்விக்கு போக முடியும். அதுக்கு மேல 4 ஸ்டெப் போயிட்டு அப்ப மத்த ஹீரோயினோட ரொமான்ஸ்ல நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரைட்டி தானே மெயின். இப்போதைக்கு அவங்களுக்கு கூட ரொமான்ஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ அந்த பக்கம் கேட்போம். உங்களுக்கு யாரோட ரொமான்ஸில் நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆர்யா கூடவா, ஜெய் கூடவா? ஆர்யா போச்சு, ஆர்யா போச்சு, பதில் உடனே வரல. டெஃபினட்டா ஆர்யா தான். ஆர்யா கூட தான். படம் பேர் என்ன? ராஜா ராணி. ஓகேங்க. ஆர்யா, ரெண்டாவது கேள்வி. நயன்தாரா அழகு அப்படின்னா யார் பேர் அழகு? அநேகமா நயன்தாராவோட குழந்தையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேலையை ரிசைன் பண்றேன். ஆர்யாவுடைய மைனஸ் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கூலா இருப்பாரு. ஓ, ரொம்ப கூலா இருப்பாரு. ஆமா, ஓகே. ரொம்ப. as a friend அவரோட மைனஸ் என்ன? as a friend எந்த மைனஸும் கிடையாது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி. அட்லி அடுத்து ஒரு படம் பண்றார். ஆர்யாவோட படம் பண்றதுக்கும் பேசுறாங்க, ஆனா உங்கள்ட்ட டேட்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க அட்லி படத்துக்கு டேட்ஸ் கொடுப்பீங்களா, ஆர்யா கூட நடிக்கிறதுக்கு டேட்ஸ் கொடுப்பீங்களா? இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ரெண்டு பேருக்குமே நான் டேட்ஸ் எப்படி கொடுப்பேன். முடியும்னே? அதான் டேட் இல்ல நாங்களே ஏன் சொல்லிட்டோம். தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நான் ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரே பேரும் டயத்துல படம் ஷூட்டிங். அவர் ஒரு ப்ரொடியூசர், நாங்க தான் ப்ரொடியூசர். யாராச்சும் ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தானே இல்ல அவங்க ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா முடியாது. அட்லி அட்ஜஸ்ட் ரைட், பண்ணுவாங்க. விடுங்க. ஆர்யாக்கும் அட்லிக்கும் சும்மா அசீம் வர மூமெண்ட், ஒரு சண்டை அப்படின்னு வச்சுக்கோ. அதனால அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ நீங்க யாருக்கு டேட் கொடுப்பீங்க? ஆர்யா கூட நடிக்கிறது டேட் கொடுப்பீங்களா, அட்லி கூட படம் பண்றதுக்கு டேட் கொடுப்பீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதனால தான் உங்கள்ட்ட கேட்குறோம். நீங்க நல்லா படிச்ச பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆர்யா ஆர்யாக்கு தான் டேட். ஆர்யாக்கு தான். வட போச்சே. அட்லி கண் கலங்க கூடாது, புது இடம் வேண்டாம். அதாவது உங்க குரல் தழுதலுக்குறது வெளியே தெரிய வேணான்னு ஒரு கேப் கொடுத்தேன். இப்போ நீங்க பேசுங்க. அண்ணே இல்லைண்ணே, எந்த இதுவும் இல்லை. நயன்தாராவுக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம். ஒரு படம் தானே, தாராளமாக வெயிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அவருக்கு அந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் ஆர்யா, அடுத்து ஒரு படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேட் இல்லை, டைட்டாக இருக்குது. நயன்தாரா ஹீரோயினாக ஒரு கதை சொல்கிறாங்க, அட்லி படம் ஒன்று பண்ணுறார். ஓகே, இப்போ நீங்கள் யாருக்கு டேட்டு கொடுப்பீங்க? அண்ணன் என்ன கேள்வினே அது? அவர் பதில் எல்லாருக்கும் தெரியும். டக்குன்னு நயன்தாரான்னு சொல்லுவாரு, திருப்பி எனக்கு க்ளோஸ் அப் வைப்பீங்க. தேவையா? அட்லி யாரு? அட்லி யாரா? தேவையாது. இதுக்கு நயன்தாரா டேட்டு கொடுப்பேனே சொல்லியிருந்துருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி கேட்டுருவோம். ஆர்யா, தமிழ் சினிமாவில் அழகான ஹீரோயின் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என்ன சொல்ல முடியாது, நீங்க நடிக்கிற ஹீரோயினா சொல்லணும், மறுபடியும் பழைய கதைக்கு போயிடக்கூடாது. இல்லை இதில் என்ன வேடிக்கைன்னா ஆன்சர் ஒன்று தான், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. சரி, அப்போ இதே கேள்வி அந்த பக்கம் கேட்போம். தமிழ் சினிமாவில் அழகான ஹீரோ யாருன்னா? அஜித் சார். அஜித் சார். ஏதோ அட்லி சொல்ல வரார், சொல்லுங்க அட்லி. ஆர்யாக்கு டேட் கொடுப்பீங்களா, அட்லிக்கு டேட் கொடுப்பீங்களா? நீங்க அந்த பிரச்சனை இல்ல எப்பயுமே உடனே பழி வாங்கிடணும்னு அப்படி கேட்கும் போது அவங்க வந்து சரி மேடை நாகரிகம் கருதி ஆர்யா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியும். உடனே அவர் அங்கிருந்து வட போச்சா அப்படின்னாரு. இப்போ எப்படி வந்திருக்கு? வட போச்சா? இல்லை அவங்க ரொம்ப ஸ்டைலான ஹீரோ தானே சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி மச்சான், அன்டவுட்டட்லி.
எல்லாருக்குமே காது இருக்கு. சும்மா சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்கிறான். ஹலோ, நான் உங்களை சொன்னேன் இந்த சும்மா. ஹலோ உன்ன சொன்னாங்கப்பா. கடைசியா அட்லி மனதிருப்தியோட இருக்காரு. அண்ட் ஃபைனலா அட்லியோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நினைக்கிறீங்க? அவர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பார். அது இல்லாமல் பேசுகிறது வந்து ரொம்ப அழகான பொண்ணுகள்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு அடம் பிடிப்பார். மொக்க ஃபிகர்கிட்ட பேசக்கூடாதுன்னு அடமெண்டாக இருப்பார். அந்த பங்கு அண்ணன் எடுத்துப்பாரு. அந்த பங்கு அண்ணன் எடுத்துப்பாரு. ஏன்னா நான் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட ஏன் மச்சான் இந்த ஃபிகர்ட்டெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அந்த மாதிரி அவனுக்கு வந்து பயங்கரமான அதுதான் ராஜா ராணியோட சக்ஸஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அழகாக இருக்கணும், எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சென்சிபிளாக ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். மைனஸ் வந்து அது ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவார். ஓ, இது பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கதா படத்துல? அதுவா? அண்ட் நயன்தாரா, அட்லியோட ப்ளஸ் மைனஸ் என்ன நினைக்கிறீங்க? அட்லி கிட்ட மைனஸ் ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. குட். நிறைய ப்ளஸஸ் தான் இருக்கு. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார், வெரி வெல் பிளான்டாக இருக்கும் அவரோட ஷூட்டிங்ஸு. இப்போ இந்த சீன் என்னால் இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு சீன் ரெடியாக வச்சிருப்பாரு. அது எல்லாமே ரொம்ப பிளானிங் பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஆல் தி பெஸ்ட் ஆர்யா, நயன்தாரா, பெஸ்ட் விஷஸ். ஆர்யா, நயன்தாரா ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜா ராணி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீமுக்கு இவங்க ட்ராஃபீஸ் கொடுக்க போறாங்க. திரு மதன் அவர்கள், அவரை தொடர்ந்து சூர்யா பாலகிருஷ்ணன் அவர்கள், திரு பாக்யராஜ் கண்ணன் அவர்கள், வள்ளிகாந்த் அவர்கள், அடுத்ததாக வினோத்குமார், போஸ்கோ, அடுத்ததாக அஸ்வின், எனாக் ஏபிள், கர்ணா சங்கரன். Thank you, Nayanthara and Arya. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா ராணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எடுத்த உடனே எல்லாருமே பாராட்டின இது அதோடைய ட்ரைலர்ஸ் டீசர்ஸை பார்த்துட்டே சொன்னது இதோடைய ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப போல்டாக அந்த கேரக்டர்ஸுடைய முகங்கள் அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது ரொம்ப தெளிவாக காட்டினதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்க பயன்படுத்தியிருந்த கலர் ஸ்கீம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் லுக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஃபேக்டருக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான மன உணர்வை உருவாக்கணுமோ அதுக்கான கலர் ஸ்கீம்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருமே டெக்னிக்கலாக பாராட்டினாங்க. பொதுவாக பார்க்குறவர்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கவே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒளிப்பதிவாளருக்கு அதுதான் முதல் படம்ங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. ஒருத்தர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு நிறைய படங்கள்லாம் பண்ணணும்னு இல்லை, தன்னுடைய முதல் படத்திலேயே அதை பெருசாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ராஜா ராணி படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஜார்ஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் படத்தில் பெரிய ரெக்கக்னேஷன் இல்லையா? ஆக்சுவலாக ஒரு படத்தில் ஓவராலாக ஹீரோ ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி, ஸ்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி, இந்த கெமிஸ்ட்ரிலாம் தாண்டி டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது இல்லைன்னா படத்தை ஸ்க்ரீனில் அவ்வளோ ப்ரெசன்டபுளாக கொடுத்துட முடியாது. ஸோ உங்களுக்கும் அட்லிக்கும் எப்படியான ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது? இல்லை, இது வந்து லைக் சொன்ன மாதிரி காலேஜ்லேருந்து அவரை தெரியும் எனக்கு. ஸோ அவர் ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஆக்சுவலாக ஸ்மால் ப்ராஜெக்டாக தான் ஆரம்பித்தது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே 6 months எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட அவுட்புட் தான் ராஜா ராணி. எல்லாம் டீம் ஒர்க் தான் இது. ஆனால் நீங்கள் பேசல ஏன் ஆர்யாவும் நயன்தாராவும் இப்படி சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியல, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுவும் அட்லியை பற்றி நீங்கள் பெருமையாக பேசல, பயங்கரமாக சிரிக்கிறார் ஆர்யா. ஏதோ உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கு. இல்லை உள்குத்துலாம் இல்லை, வெளிக்குத்தே இருக்கா? ஃபர்ஸ்ட் டைமாக வெளியில் வரேன். ஓ, நீங்கள் பேசுகிறத பார்த்தவங்க ஓகே நர்வஸாக பேசுகிறாரு அப்படின்னு. அண்ட் மைக் ஒன்று கொடுங்க நயன்தாரா டாபிக். நயன், ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க கேமராமேன் யார், ஏன்னா பிகாஸ் ப்ரெசன்டபுளாக ஸ்க்ரீனில் காட்டுறது. இந்த படத்தில்
அவ்வளோ அழகா இருந்தீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ நல்ல கேமராமேன் இவர் நினைக்கிறீங்க? ஆரி அங்கே என்ன சொல்லி கொடுக்குறீங்க? தொட்டு தொட்டு சொல்லி கொடுக்குறாருப்பா, விஜயன் தெரியுது. இல்லை, ஜார்ஜோட ஃப்ரேமிங்கில் வந்து எந்த மேக்கப்பும் போடாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படி வந்து நின்றாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேமராமேன் ஜார்ஜ். தேங்க்யூ. எஸ் ஆரியா. பட் நீங்கள் ப்ரொடக்ஷன்லாம் கேட்டால் தெரியும் மேக்கப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஓ, அது தனி சப்ஜெக்ட். ஸோ நைஸ். நீங்கள் ரொம்ப நர்வஸாகவே இருக்கீங்கல்ல? ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில். ஓகே, இனிமேல் அடிக்கடி இது மாதிரி வெற்றிக்காக மேடையில் ஏற வேண்டியிருக்கேன். 2வது படமே ஏஆர் முருகதாஸுக்கு, விளையாட்டு கிடையாதுல்ல? தேங்க்யூ. எப்படி இருக்கு? அந்த ரொம்ப ப்ரெஷராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஹாப்பியாக இருக்கா? அடுத்த படமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஹீரோ கூட, பெரிய டைரக்டர் கூட. இல்லை, ப்ரெஷர்னு ஃபீல் பண்ணல. சரி, ஈச் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி நினச்சி பண்ணணும். ஓகே, இந்த 100th Day ட்ராஃபி உங்களுக்கு கொடுக்க போகிறது யாருன்னு தெரியுமா? இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய இந்திய திரையுலகின் ஒளிப்பதிவின் பிதாமகன் திரு PC ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தப்போ நிச்சயம் அந்த சினிமாட்டோகிராஃபியை கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. எப்படி இருந்தது அவருடைய ஒர்க்? இந்த ராஜாராணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. காரணம், நான் அவர் பார்த்துக்க முன்னாடி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ ஜார்ஜ், த குவாலிட்டி நீங்கள் கொடுத்த குவாலிட்டி இஸ் சம்திங் யூ ஹேவ் டு கோ பியாண்ட் தட் இன் எவரி ஃபில்ம். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. எக்ஸலண்ட். அண்ட் PC ஸ்ரீராம் சார் ஒரு 2 minutes இருக்கணும். இன்னும் அவருடைய டீமுக்கு இந்த ட்ராஃபீஸ் கொடுக்கணும். ஜார்ஜ் C. வில்லியம்ஸுடைய டீம் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர். அவருடைய உதவியாளர்கள் திரு சாந்தகுமார், தீபக் மேனன், செல்வகுமார், மணிகண்டன். அடுத்தது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ தயாராகுங்கள் ஒரு அருமையான அனுபவத்திற்கு. லெட்ஸ் see. விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே எது நீ எது நான் இதயம் மதிலே புரியும் நொடியில் பிரியும் கனவே பனியில் மூடி போன பாதை மீது வெயில் வீசுமா இதயம் பேசுகின்ற வார்த்தை ஒன்று காதில் கேட்குமா அடிமனதில்
இறங்கி விட்டாள் அணு அணுவாய் கலந்து விட்டாள் அடி மனதில் இறங்கி விட்டாள் அணு அணுவாய் கலந்து விட்டாள் உன்னாலே மெய் மறந்து நின்றேனே மைவிழியில் மையலுடன் வந்தேனே இடைவிடாத நிறுத்தங்கள் தொடர்காமல் மொழியில்லாமல் தவிக்கிறேன் மௌனமாய் இங்கே. சாய்ந்து கொள்ள வந்தேனே இது போதும் எப்போதும் അങ്ങാരേ 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 அசந்தா புல அள்ளி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே மிளகா பூ போல என்னுள்ள அழகா பூ பூக்க விட்டானே வெக்கத்துல விக்க வச்சானே வெப்பத்துல சிக்க வச்சானே பசுப்புறனே மழைப்புறனே சொதப்புறனே அலங்காரி அள்ளிக்கிட்டேனே அலங்காம அள்ளி புட்டானே அடிக்கிறனே தனம் தனமோ நடிக்கிறனே அஞ்ஞாரே 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 காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு உன்னில் ஏதோ இருக்கு சல்யன் மேல் இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்டர் காலாய் மாத்திடாதே ஓடே 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 ஓம் கூட கூட ஓடே 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 ஓம் கூட கூட ஓடே ஓடே சில்லென ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே ஓ Please கொஞ்சம் புரியா someday என் life விட்டு Please கொஞ்சம் புரியா Love and run Tom and Jerry போல Life and run roller coaster போல மச்சனே கரண்ட் மேல காலம் marriage heaven யார் சொன்னா
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Fox Star Studios AR முருகதாஸ் ப்ரொடக்ஷன் த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் ராஜா ராணி 100வது நாளில் அடுத்த செட் ஆஃப் ட்ராஃபீஸை கொடுக்கறதுக்காக இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் திரு சுசீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுசீந்திரன் ஆன் ஸ்டேஜ். அடுத்ததாக இந்த படத்தினுடைய எடிட்டர் படத்தொகுப்பாளர் திரு ரூபன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ரூபன் கையில் மைக்கை கொடுக்கணும்னு எனக்கு முன் வரிசையிலேருந்து அவ்வளோ தூரம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தெரில, ஏதோ ஸ்பெஷலாக பேசுவார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னோட ரசிகர் மன்றம் வந்து அந்த முதல் ரோலில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்களுக்கு வந்து என்ன காமெடி பண்ணி பார்க்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான ரசிகர் மன்றம் பாது. ஓ, தலைவர் உப தலைவரா? ஆனால் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உங்களுக்கு ரசிகர்கள்ங்கிறாங்களே. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆதரவு பெறுகிறீர்களா இல்லை ஆதரவு எனக்கு புரியல. விளையாட்டா சொல்கிற மாதிரியே நயன்தாரா ஆரியாலாம் எனக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டீங்களே இப்போ. உண்மையில அதாவது ஃபேன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, நெகட்டிவாகவும் இருப்பாங்க. எனக்கு நெகட்டிவ் சைடில் இவங்களாம் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்டுருவோம். எடிட்டிங் டேபிளில் தான் ஒரு படம் டிசைட் ஆகுது அப்படிம்பாங்க. நீங்கள் எடிட் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் கண்ணில் பளிச்சுன்னு தெரிஞ்சது ஆரியாவா நயன்தாராவா? இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திங்க. நயன்தாராவா? ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அஜித்தினுடைய வீரம் படத்தோட ட்ரெய்லரை கட் பண்ணது வருதான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கொரியோகிராஃபர் ஷெரீஃப் அவர்களை இந்த ட்ராஃபியை வாங்கிக்கிறதுக்காக கூப்பிடுறோம். ரொம்ப சாஃப்டான மூமெண்ட்ஸ் வச்ச ஒரு வித்தியாசமான கொரியோகிராஃபி. விஜய் டிவியினுடைய உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவினுடைய டைட்டில் வின்னர். எடுத்தோடனே ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது ஷெரீஃப்? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறைய போராட்டத்தோடு தான் வந்தேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம், எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து வந்து விஜய் டிவி தான். அந்த ஷோக்கு அப்புறமா தான் நான் வந்து ஃபிலிமில் கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரொஃபைல் இருக்குதுன்னு கேட்குற டைமில் வந்து உங்களுக்கு இந்த படம் ஒரு ப்ரொஃபைலாக இருக்குன்னு நம்பி கொடுத்த அட்லிக்கு என்னோட தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் அ லாட். அண்டு ரொம்ப இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எடுத்தோடனே எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர்யா சார் அண்ட் நயன்தாரா மேம். எனக்கு ரொம்ப நர்வஸ்டாக இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் வரையில அட்லி ஏதோ சொல்லிவிட்டாரு. அநேகமாக அது தொடர்பான ஒரு கேள்வி தான் நினைக்கிறேன். அட்லி, உங்கள் மனசை புரிஞ்சு நான் அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் ஆஸ் அ கொரியோகிராஃபராக பார்க்குறப்போ நயன்தாரா ஆர்யா 2 பேரில் யார் நல்லா டான்ஸ் ஆடினாங்க? இல்லை அவர் தான் சொல்லி விட்டாரு. அட்லி நயன்தாரான்னு சொல்லுப்பான்னு சொல்லி விட்றாரு. அப்புறம் இங்கே வந்து இல்லைன்னு ஒரு பொது பதில் சொன்னா எப்படி? இல்லை, நயன் மேம் நல்லா ஆடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க வந்து டான்ஸ் எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சாங்ஸ் வரல. பட் ஆர்யா சார் வந்து
அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு இன்னும் நிறைய கொரியோகிராஃப் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா என்ன டிஃபிகல்ட் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ இல்லை எனக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதுதான் இருக்கணும், பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு புது ஆர்டிஸ்ட், ஒரு புது டெக்னீஷியன் கொடுக்குறது வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட். அது தேங்க்யூ. நான் முதல்ல சொல்லலை, அவரை ஹீரோயினுக்கு மட்டும் பிடிக்கும்னு நீங்கள் யாரும் வைத்திருச்சப்படக்கூடாதுப்பா. எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஆரியாஸ், வெரி நைஸ். என்கரேஜிங் நியூ பீப்புள் ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய புதியவர்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறது. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த ராஜா ராணி படத்துடைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் சுசீந்திரன் அவர்கள் இந்த ட்ராஃபி கொடுப்பாங்க. அருண் ராஜா காமராஜ் அவர்கள், வாங் அவர்கள், மீனாட்சி, செல்லதுரை, பாண்டியன் அவர்கள், அருள்தாஸ் அவர்கள், திரு ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய பாடல் ஆசிரியர் திரு நா. முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். நாமத்துக்குமார் வழக்கம் போல இந்த வருஷமும் அதிகமான பாடல்கள், அதிகமான ஹிட்டுகள். ராஜா ராணி மாதிரி ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுனது எப்படியான அனுபவம்? எப்படி இருந்தது இந்த டீமோட ஒர்க் பண்ணது? அட்லி தம்பி மாதிரி சங்கர் சார்கிட்ட நண்பன் படத்தில் நான் பாடல் எழுதும்போது அட்லி வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த பாடல் கம்போசிங் அந்த ரெக்கார்டிங்லாம் கூட வருவார். இப்போ சங்கர் சார் அட்லியை பார்த்து கேட்பார், அட்லி சாப்பிட்டியா இட்லி அப்படின்னுவார். அதுக்கு அழகாக ஒரு சிரிப்பார் அட்லி. அந்த ஒவ்வொருத்தரையும் கேட்பார், அதுக்கு ஒரு கூச்சத்தோடு ஒரு சிரிப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் கதை சொல்லும் போதே வந்து ஆனால் ஒரு ரோம் காம்னா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை அப்போ புதுசாக இருந்துச்சு. ரோம் காம்னா ரோமில் நடக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இல்லைனா அது ரொமான்டிக் காமெடினா அப்படின்னாரு. ஓ அப்படியா, அதுதான் ரோம் காமா அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் இளவரசன் ஆர்யா நயன்தாரா கெமிஸ்ட்ரி மாதிரி தம்பி ஜிவிக்கு எனக்கும் வந்து ஒரு மியூசிக்கில் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. சங்கர் சாரோடைய பிக்சர்ஸில் வெயில் படம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 படங்கள் ஜிவி பிரகாஷ்க்கு நான் எழுதிட்டுருக்கேன். இந்த படத்தில் 1.5 பாடல் எழுதியிருக்கேன். ஒரு பாட்டு அந்த சில்லன மழைத்துளி, இன்னொரு பாட்டு ஹே பேபி பாட்டு, பல்லவி என்னோட பல்லவி, சரணம் வந்து நண்பர் கானா பாலா எழுதியிருக்காரு. அதனால் எல்லா பாட்டும் இந்த படத்தில் ஹிட் ஆகி கொடுத்த தம்பி ஜிவிக்கு நன்றி, அட்லிக்கு நன்றி, தயாரிப்பாளர் முருகதாஸ் அவர்களுக்கு நன்றி, எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய இன்னொரு பாடல் ஆசிரியர் திரு கானா பாலா. ஆக்சுவலாக யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவருடைய பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு அடுத்து வரப்போகுது, அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு தகவல், ஒரு காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே எல்லா பஸ் டேக்கும் எல்லா காலேஜுக்கும் கானா பாட்டு எழுதி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது கானா பாலா தான். 100 நாள் ஓடின படத்தில் நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கு? முதல் 100 நாள் ஓடிய படம் ராஜா ராணி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வாய்ப்பினை தந்த டைரக்டர் அட்லி சார், என்னுடைய அண்ணன் ஜிவி சார் மற்றும் ஆர்யா மேடம், ரெண்டு பேரும் அவங்களுக்கு இல்லை அப்படி ஃப்ரண்ட் ரோ பார்க்கல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது எதார்த்தம் தான். அதுக்காக ஆர்யாவை மேடம்னு நயன்தாராவை சாருங்கிற அளவுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. வணக்கம். முத்துக்குமார் அண்ணன், அவர் தான் அந்த பாடலோட பல்லவி பிரைட்டாக எழுதியிருந்தார். அது அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டோன்ட் வரி. அண்ட் சுசீந்திரன் அவர்கள், இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக வந்து போன வருஷத்தில் வந்து ரொம்ப அழகான மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ராஜா ராணி. அட்லி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 2வது படம் இதை விட மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சுசீந்திரன் சார். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. இதோ உங்கள் முன்னால் கானா பாலா.
பாப்பா எதுக்கு நீங்குற லூசு நீ பூட்ட போட்டு சிங்களாய தூங்குற மப்புல மரக்கடிக்க வச்ச பப்புல சரக்கடிக்க வச்ச கிளப்புல கீழே படுக்க வச்ச சொம்புல தண்ணி குடிக்க வச்ச மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு அவன் மாறுவே சண்டை அவனை நம்பி போய் நான் ஆன மோசண்ட அழுது காட்டி போடுறாள் கேடி வேசண்ட வருஷம் ஃபுல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசல்ல ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைக்கு சப்போர்ட்டு ஆம்பளைங்க நாங்க எங்க கொடுப்போம் நரி போட்டு கையில கொடுத்து போட்டா பொண்ணியர் வாரண்டி காலம்புள்ள தர மாட்டா எனக்கு அவ கேரண்டி நிம்மதியே எல்லாம் மச்சான் போனா அவ வீட்டுக்கு அதுக்கு தாண்டா வந்து போற நானும் ஒயில் சாப்புக்கு நிம்மதியே எல்லாம் மச்சான் போனா அவ வீட்டுக்கு அதுக்கு தாண்டா வந்து போற நானும் ஒயில் சாப்புக்கு தன்னே நன்னே நானே 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 தன்னே நன்னே நானே. அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸை கொடுக்கிறதுக்காக இயக்குனர் தயாரிப்பாளர் திரு பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு அரவிந்த் செல்வம் வீடியோ மேக்கிங், திரு வினோத் ப்ரமோஷன்ஸ், சுரேஷ் சந்திரா பிஆர்ஓ, மீனாட்சா ஸ்டில்ஸ், கோபி பிரசன்னா டைட்டில் டிசைனர், நாயக் சவுண்ட் மிக்சிங், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எம் செந்தில், வி லக்ஷ்மன், மோகன் கணேசன், காஸ்டியூம் டிசைனர்ஸ் ராஜேந்திரன், தீபாலி நூர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் செந்தில் அண்ட் சத்யா. நீங்களும் ஒரு இயக்குனர், இப்போ தயாரிப்பாளரும் கூட. ஒரு படம் 100th டே அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. இந்த படத்தை தயாரித்தவரும் இயக்குனர் அண்ட் ஒரு ப்ரொடியூசர். ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் படத்துக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். அதே மாதிரி முருகதாஸ் சார் உதவி இயக்குனர் இருக்கிறதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அவர் மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அட்லி தம்பி மாதிரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாப்புல, அண்ணா வந்துடணும்னா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சார்ஜ், ஜியுடைய மியூசிக், முத்துக்குமார், ஒரு பெரிய டீமே இது பண்ணியிருக்காங்க. ஆர்யாவுடைய லுக்கிலேருந்து. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நயன் ராஜா ராணி படம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து சிம்புவோட நயன் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தது. நல்லா இருக்கும், நடக்குமா அப்படிங்கும்போது ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபோன்லேயே பேசி அதோடைய 100வது நாள் ஃபங்க்ஷனில் தான் அவங்க மூஞ்சியை இப்போ பார்க்க முடியுது. அப்படி வச்சுருக்காங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷம். ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. சில படங்களுக்கு தான் அது அமையும். இந்த படத்துக்கு எல்லாமே முருகதாஸ்லேருந்து ஃபாக்ஸ்லேருந்து எல்லாம் அட்லிக்கு அழகாக பாசிட்டிவாக அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து ஒரு சூப்பர் ஈவென்ட் இருக்கு. ரஃபீக் அண்ட் கேபி நம்முடைய ஜோடி டைட்டில் வின்னர்ஸ் ராஜா ராணி படத்தினுடைய பாடல்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க. லெட்ஸ் see.
சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே உன்னிடைகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே ஓ ஓ ஓ ஓ கண்ணாலும் பண்ணலாமா கைகோத்து போலாமா ஓட 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 உங்கூட கூட ஓட ஓட காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு அவனில் ஏதோ இருக்கு சொல் என் மேல் இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்டர் காலாய் மாத்திடாதே ஓட 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 காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு உன்னில் ஏதோ இருக்கு சொல்லி என் மேல் இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிழக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்டர் காலாய் மாத்திடாதே ஓட 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 உங்கூட கூட ஓட ஓட என்னவா என்னவா விட்றா மச்சான் அந்த அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்த எழுதிட்டு 100th டே இந்த வெற்றிக்கு நிறைய பேர் காரணம், நிறைய பேருடைய உழைப்பு காரணம், நிறைய பேருடைய டெடிகேஷன் காரணம், நிறைய பேருடைய சின்சியாரிட்டி காரணம். பட் இது எல்லாத்துக்கும் ஆரம்பமும் முதலுமாக இருக்கிறவர் ஒருவர். அவர் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு தமிழனாக இந்திய அளவில் நிரூபித்தவர். தமிழ் சினிமாவை தொடர்ந்து உச்சத்தில் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களில் அவரும் ஒருவர். இந்தி சினிமா தமிழர்களை கூடுதலாக கவனிப்பதில் இவருக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது அப்படின்னு துணிச்சலா சொல்லலாம். திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கமல் சாருக்கு வணக்கம். அவர் வந்து வேர்ல்டு சினிமா நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டார் சினிமாவை. நாங்கள் அவரை மட்டும்தான் பார்த்து கற்றுக்கிட்டோம் சினிமாவை. இதில் வந்து ராஜாராணி படத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறத விட இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அன்றைக்கி எனக்கு ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா நான் ஊர்லேருந்து சினிமாவுக்கு வரும்போது இந்தந்த டேரக்டர்கிட்டலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நினச்சி வருவோம். நான் அப்படி நினச்சது வந்து கமல் சார்கிட்ட எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு எனக்கு வந்து பயங்கர ஆசையாக இருந்துச்சு.
ஸோ அந்த டைமில் வந்து இந்த மருதநாயகம் படங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இன்டர்வியூக்கு போனாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ இந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்து வெளியில் நின்ன நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்களை நானும் ஒருத்தன். ராஜாராணி ஃபஸ்ட் டே அன்னைக்கு வந்து சார் வந்து கேமரா ஆன் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அவர் டைரக்ட் பண்ணார். நான் வந்து கிளாப் அடித்தேன் அந்த ஷாட்டுக்கு. அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து நான் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், திருப்பி சார் மருதநாயகத்தை ஆரம்பித்தா கண்டிப்பாக கடைசி அசிஸ்டண்ட்டாகவே நான் வந்துடுவேன் சார் அந்த படத்துக்கு. இது ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கப்பட்ட படம். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து முதல் காரணம் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சாரையும் சண்முகம் சாரையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்யா உள்ளே வந்ததுக்கப்புறம் மெயினாக வந்து நயன்தாரா உள்ளே வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போது இவ்வளோ கிளாப்ஸ் அடிக்கிறீங்களே, அதே மாதிரி அவங்க ப்ராஜெக்ட் உள்ளே வந்தோடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. சத்யராஜ் சார் வந்தார். ரொம்ப லக்கி அப்பான்னு சொல்லலாம். இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கண்டினியூவாக சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. நல்ல மியூசிக். அப்புறம் வந்து கேமராமேன் ஜார்ஜ். மெயினாக வந்து எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் வந்து இந்த எங்கள் கம்பெனியில் வந்து அட்லி மாதிரி ஒரு திறமைசாலியை ஒரு டைரக்டரை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்கோம். அட்லி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது அந்த கேமராமேன் ஜார்ஜ் வந்து எனக்கு வந்து டக்குன்னு மைண்டில் போய் சில பேரோட உடனே ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஸோ அடுத்து ஜார்ஜோட ஒர்க் பண்ணுறேன் நான். விஜய் சார் படத்தில் வந்து அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமான டிசைனர்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். கமல் சாருக்கு என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்ததாக நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போகிறது எல்லா பொண்ணுங்களும் இன்றைக்கி ஆசைப்படுற, இப்படி ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற. இன்னொரு பக்கம் பார்த்தா லக்கி அப்பான்னு சொல்லலாம் அவரை. நயன்தாராலேருந்து தீபிகா படுகோன் வரைக்கும். லெட்ஸ் வெல்கம் திரு சத்யராஜ் அவர்கள். இந்த படத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அப்போ அதிலே ஆரம்பம். ஏங்க ஒரு 25 வருஷம் ஆச்சு, இந்த தகடு மறக்கல. ஆனால் இந்த தகடு முதல்ல அப்ரிஷியேட் பண்ணது நம்ம கமல் சார் தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். நல்ல அழகு பெண்களின் அப்பாவாக இருக்கிறதுலையும் சந்தோஷம்தான். ஆனால் எந்த இயக்குனர் இருந்தாலும் அந்த இயக்குனருக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக வந்து ஒரு காட்சியிலையாவது அந்த அழகான கதாநாயகி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அலற மாதிரி சீன் வச்சிருக்கிறாங்க. இல்லை ஒரு அப்பா கிட்ட குறைய சொல்லும்போது தூரமாக காரில் உட்காந்துட்ட சொல்லுவாங்க, அப்பா எனக்கு அந்த பையனை கல்யாணம் வைப்பான்னு பக்கத்தில் உட்காந்து சொன்னேன். இப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சா எனக்கு ஜெய் தான் வேணும்ப்பா. ஆனால் ஆர்யா கிட்டையும் ஜெய்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு நயன்தாராக்கு தான் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. கெமிஸ்ட்ரினா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, 2 கேரக்டருக்குள்ள கெமிஸ்ட்ரியும் நல்லா கெமிஸ்ட்ரி தானே. இப்போ நான் எத்தனையோ ஹீரோயின் கூட நடிச்சிருக்கேன். ஆனால் கவுண்டமணியண்டம் கூட இருந்த கெமிஸ்ட்ரி ஹீரோயின் கூட வந்திருக்கேன். எப்படி கவுண்டர் பேரை சொன்னு பின்றாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நான் வந்து முருகராஜ் சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அட்லிங்கிற ஒரு அருமையான இயக்குனரை இனம் கண்டு கொண்டதற்காக. உங்களுக்கு இந்த 100வது நாள் டிராஃபியை கொடுக்கறதுக்காக உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்க 2 பேரும் மேடையில் வச்சு சில கேள்வி கேட்டால் சுவாரஸ்யமா இருக்கும். சத்யராஜ் சாரை ஃபஸ்ட்டு ஹீரோவாக அஃபிஷியலாக ஒரு ஃபிலிமில் பண்ணது ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் தான். ஏன்னா அது வரைக்கும் அவர் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்தவர். அவர் கதாநாயகன் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? முருகதாஸ் சாருக்கு அட்லியை பார்த்து இவர் டைரக்டர்னு தோணின மாதிரி எனக்கு இவர் ஹீரோன்னு தோணுச்சு. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஆரம்பத்தில் வந்த எளிமையும், அவர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி வந்த எளிமை எனக்கு பிடித்திருந்தது. அதனால் ஒரு நட்பும் இருந்தது, நல்ல திறமை இருந்தது. முக்கியமாக அதுதாங்க முக்கியம். எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரையும் ஹீரோவை போட்டு படம் எடுக்க முடியுமா?
இவருக்கு அந்த திறமை இருந்தது, அந்த கதை பொருந்தி வந்தது, எடுக்கலாம்னு தோணுச்சு. நான் நல்ல ஒரு கதையை எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. முதல்ல ஒரு படம் காட்டினார், ஒரு மலையாள படம், போயிங் மோகன்லால் ஹீரோ. அதில் 3 ஹீரோயின். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, 3 ஹீரோயின் இருக்குது அதில். இது எடுத்தா நீங்கள் எல்லா படத்துலையும் பார்க்குற சத்யராஜ் தான் பார்க்க முடியும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கதையை சொல்லி ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு சத்யராஜ் வந்து நான் காட்டணும்னு ஆசை. ஸோ சத்யராஜ் சாரை ஹீரோவாக இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்த திரு கமல்ஹாசன் அவர்களே இந்த 100வது நாளில் அவருக்கான ராஜா ராணி அந்த டிராஃபியை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்கள் ஃபஸ்ட்டு தகடு சொன்னப்போ பக்கத்தில் கமல் சார் தான் இருந்தார், அவர் அதை ரசித்தார். நீங்கள் இப்போவும் பக்கத்தில் இருக்கார். டே ஜனா, பணத்தை நீ தானே பார்சல் பண்ண? தகடுங்கண்ணே சார், தகடு. அதில் என்னன்னா வில்லன்லாம் ரொம்ப முறைச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் தகுடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அடித்தார். அது தகுடுங்க பாடினது சார் அப்படின்னா தகுடு அப்படின்னு. அது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி வில்லன் இருந்தால் நம்மளே வில்லன் பண்ணலாமான்னு தோணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காதல் இளவரசன்கிற பட்டம் அடுத்து யாருக்கு போக நினைக்கிறீங்க? ஆர்யாக்கு சான்ஸ் வச்சுக்கிட்டுமே. காதல் இளவரசன் ஆர்யா. பட் ஆர்யா ரொம்ப வெக்கப்படுறாரு, அவங்கள்ட்ட கொடுங்க. என்ன அது வம்பு? ஆர்யா வெக்கப்படுறாரு, அவங்க கிட்ட கொடுங்கன்னா அவங்களுக்கு வெக்கம் இல்லை. ஐயோ, நான் ஒன்றுமே சொல்ல. அடுத்ததா இந்த 100th டே ட்ராஃபியை வாங்குறதுக்கு நம்ம அழைக்க போகிறது உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த படத்திற்கு அவங்க மிகப்பெரிய பலம் அப்படின்னு துணிச்சலாக சொல்லலாம். நயன்தாரா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஹீரோயின்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் எல்லாவற்றுக்கும் பொருந்துகிற ஒரு கதாநாயகியாக நீங்கள் அமைகிறீர்கள் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து சொல்கிறப்போ எப்படி இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. நான் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒரு ஆக்டர் வந்து எல்லா விதமான ரோல்ஸும் பண்ண முடியணும் அப்படின்னு தான் ஐ ஆல்வேஸ் ஃபீல். ஸோ என்னால் அது பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி. ஸோ குட். இந்த ராஜா ராணி படத்துடைய கதாநாயகி இந்த 100வது நாள் டிராஃபியை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களிடமிருந்து பெறுகிறார். காதல் இளவரசன் அவர்களின் கரங்களிலிருந்து 100th டே டிராஃபியை வாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அந்த பட்டத்துக்கு வந்துவிட்ட ஆர்யா அவர்களை நூறாவது நாள், அதுவும் அதற்கான டிராஃபியை உலகநாயகன் கையிலிருந்து பெறப்போகிறீர்கள். ஹவ் டு யூ ஃபீல் ஆர்யா? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் கமல் சாருக்கு. ஏன்னா இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டருந்து ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் அவர்கிட்டருந்து ஒரு ட்ராஃபி வாங்குறது வந்து இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. வெரி ஆனர்ட் சார். அண்ட் ஐ திங்க் ஒரு பிளெஸிங் தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச் சார், ரியலி மீன்ஸ் டு மீ அ லாட். ராஜா ராணி படம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணலன்னா கூட வேறு எந்த ஹீரோ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். பட் இந்த படம் எனக்கு வந்து சேர்றதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று வந்து நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் சண்முகம் சார், தேங்க்யூ சார். அண்ட் விஜய் டிவி மகேந்திரன் சார், இவங்க 2 பேர் தான் பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ சார். கண்டிப்பாக இந்த ராஜாராணி படம் வந்து இட்ஸ் எ லேண்ட்மார்க் இன் மை கரியர். தேங்க்யூ ஸோ மச். ஆர்யா அவர்களுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள்
100th டே ட்ராஃபியை இப்போ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக காதல் அப்படின்னா, லவ் அப்படின்னாலே அது கமல் சார் தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்பொழுதும். அது மாதிரி ரொமான்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாரும் ஆர்யாவை சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? லவ் இங்கே எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் நாங்கள் புழைச்சிட்டு இருக்கணும். ஸோ இது சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலையும் பார்த்து, எங்கள் காலத்திலையும் பார்த்து, இவர் காலத்திலையும் பார்ப்பதற்கு அங்கே நிறைய லவ் இருக்கிறது. அந்த காதல் இளவரசன்கிற பட்டம் அடுத்து யாருக்கு போக நினைக்கிறீங்க? ஆர்யாவுக்கு சான்ஸ் வச்சுக்கிட்டுமே. பட்டம் பறக்கும் வரை பறக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் விடணும். இப்போ நீங்கள் மைக்கு கொடுத்த மாதிரி அடிக்கடி மைக் என் கையில் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப நாள் எங்கிட்ட மைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ். எந்த படம் இருந்தாலும் ஒரு மைக் அப்படி பிடிச்சிட்டு பாட வேண்டியிருக்கும். நல்ல வேளை நண்பர் மோகன் வந்து அதை எங்கிட்ட வாங்கிட்டார். அந்த மாதிரி அடிக்கடி அடுத்தவங்க வந்து நம்ம சுமையை குறைக்க வேண்டியது அவர்கள் கடமை. ஸோ அடுத்த காதல் இளவரசன் வச்சுங்க, காதல் இளவரசன் ஆர்யா. பட்டம் கொடுத்துட்டாருங்க, காதல் இளவரசன் ஆர்யா. ரொம்ப நாள் ஒரு பட்ட பேர் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். தெரிலங்க, அது தானே அமையதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பட் ஆர்யா ரொம்ப வெக்கப்படுறாரு. அவங்கள்ட்ட கொடுங்க. பொதுவாகவே ரொம்ப வெக்கப்படுற டைப் தானே. என்ன அது வம்பு? ஆர்யா வெக்கப்படுறாரு, அவங்க கிட்ட கொடுங்கன்னா அவங்களுக்கு வெக்கம் இல்லை. ஐயோ, நான் ஒன்றுமே சொல்ல. இல்லை, யூ வாக் வித் ஹிம். இவர் ரொம்ப வெக்கப்படக்கூடிய அப்படியான ஆளா இல்லை ஜாலியான ஃப்ரெண்ட்லியான நபர் தானா ஆர்யா? இல்லை, கமல் சார் பக்கத்தில் இருக்கும்போதே நான் இப்போ என்ன புரியல, நீங்கள் கமல் சாரை பார்த்து வெக்கப்படுறீங்களா, நயன்தாராவை பார்த்து கூச்சப்படுறீங்களா? நயன்தாராவை பார்த்து கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஸோ தேங்க்யூ. இந்த டீம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 100 டேஸ்க்கு ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய முன்னிலையில் அடுத்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டூடியோஸினுடைய அடுத்த படைப்பான நெக்ஸ்ட் பிக் ஃபிலிமுடைய அடுத்த படைப்பான குக்கு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை உலகநாயகன் அவர்கள் வெளியிட போகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மேடைக்கு ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டூடியோஸினுடைய கிரியேட்டிவ் ஹெட் ஆலிஃப் அவர்களையும், நெக்ஸ்ட் பிக் ஃபிலிமினுடைய ப்ரொடியூசர் சண்முகம் அவர்களையும், இந்த படத்துடைய இயக்குனர், மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு நம்பிக்கையான ஒரு புதிய இயக்குனர் திரு ராஜு முருகன் அவர்களையும், ஒளிப்பதிவாளர் பிரமோத் அவர்களையும், அண்ட் அட்டக்கத்தி படத்தில் நாயகனாக நடித்த எல்லோர் படத்திலும் இடம் பிடித்த இந்த படத்துடைய நாயகன் தினேஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் த டீம் ஆன் ஸ்டேஜ். பொதுவாக கமல் அவர்கள் துவங்கி வச்ச பெரும்பாலான படங்கள், உலகநாயகன் அவர்களால் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் போயிடும், இல்லை சில்வர் ஜூப்ளி போயிடும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்னு தான் பார்க்கணும். ஒரு ரசிகராக அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சினிமாக்களையும் விரும்புகிறவராக அவர் முன்னிலையில் உங்களுடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்திருக்கதை எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா, சாருடைய படங்கள் பார்த்து தான் வளர்ந்தவன் நான். அதை தாண்டி சாரை வந்து ஒரு எழுத்தாளராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விகடனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு தடவை லவர் ஸ்பெஷல் பண்ணோம், ஒரு காதலர் தின சிறப்பிதழ். சார் வந்து அதுக்கு கடிதங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சார். அப்போது ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு தீவிர காதலோடு எழுதின ஒரு கடிதம், அதை படித்து முடித்த உடனே, சார் எப்படி எழுதியிருக்கா பாருங்கன்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லை அதில் ஆண் வாசம் அடிக்குது அப்படின்னு சொன்னார். அந்த கடிதத்தை எழுதினது ஒரு ஆண் தான் அப்படின்னாரு. உண்மையிலே அப்புறம் விசாரித்தா அது ஒரு ஆண் தான். அவ்வளவு நுணுக்கமான ஒருத்தர் கையால் என்னுடைய படம் லான்ச் ஆகிறது உண்மையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதையை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
காதல்ரா தமிழ். சுதந்திர பாட்டிய காம்பினேஷன். காரை பார்த்தும் மாற பார்த்தும் காதல் வர்ற காலத்துல ஒன்லி ஒன் மனசு. மக்கள் எப்படி அந்த பிள்ளை மேல லவ் வந்துச்சு உனக்கு? Foxstar Studios AR Murugadas production, the next big film ராஜா ராணி 100வது நாள் வெற்றி விழாவில் அடுத்து யாராருக்கு ட்ராஃபீஸ், அந்த ட்ராஃபியை கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிடுறது த கேப்டன் ஆஃப் த ஷிப், இந்த படத்தினுடைய இயக்குனர் அட்லி அவர்களை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், உதவி படத்தொகுப்பாளர்கள் திரு கலைவாணன், திரு அமரன் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் நயன்தாராவினுடைய டயலாக் டெலிவரி உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனிக்கப்பட்டது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நாங்கள் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நயன்தாராவுக்கு டப்பிங் கொடுத்தவங்க தீபா வெங்கட் அவர்கள், அவங்களுக்கு இந்த ட்ராஃபியை படத்துடைய இயக்குனர் அட்லி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா இந்த மேடைக்கு நம்ம கூப்பிட போறவரு ரொம்ப பெரிய ஆளு, ஆனா ரொம்ப சின்ன பையன். இந்த ஓவராலா அந்த படம் எப்படிப்பட்டதோ அதோட மூடுக்கு கொஞ்சம் கூட விலகாத ஒரு மியூசிக்கையும் ஒரு அழகான பாடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மிகச்சரியாக கொடுத்த மியூசிக் டைரக்டர், நடிகர் ஜிவி பிரகாஷ் குமார். வாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கிறப்போ நேச்சுரலாகவே ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, தமிழ் சினிமா எவ்வளோ யங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இந்த இரண்டு பேருக்கும் இந்த 100வது நாள் வெற்றி பரிசை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது இந்திய சினிமாவின் மிக முக்கியமான முகம், தமிழ் சினிமாவின் உயரத்தை எல்லைகளை கடந்து கொண்டு போய் சேர்த்தவர், அட்லியின் குருநாதர், இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக அட்லிக்கு இது உண்மையிலேயே மிக உயர்வான ஒரு நெகிழ்வான தருணமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அட்லிக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் இதை கொடுக்க போகிறது சங்கர் சார் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவர் ரெண்டு மாதிரி டைரக்ட்லி கனெக்டட். ஒன்று, ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளராக அறிமுகமான அவருடைய வெயில் படத்தின் தயாரிப்பாளர் சங்கர் அவர்கள் தான். அதே போல் அது சொன்ன மாதிரி அட்லி சாப்பிட்டியா இட்லி அப்படின்னு செல்லமாக அவரிடம் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அட்லி அவர்கள். ரெண்டு பேருக்கும் அந்த ட்ராஃபியை சங்கர் சார் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். முதலில் படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் ஜிவி. அண்ட் அடுத்த ட்ராஃபி படத்தினுடைய இயக்குனர் அட்லி அவர்களுக்கு சங்கர் அவர்களின் கரங்களில் இருந்து. அதாவது எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு 100 days படம் கொடுத்த அப்படியாலாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக ஆரியாகிட்ட பேசிட்டு நயன்தாரா பேசிட்டு ஷோவில் எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு அவள் இருந்தவர் சங்கர் சார் கையில் இதை வாங்கினோடனே கண்ணுகள்லாம் கலங்கிடுச்சுங்க அவருக்கு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, வார்த்தையால் ஃப்ரேம் பண்ணவே முடியல. ஒரு முழுசாக உணர்றேன், என்ன நான் கம்ப்ளீட்டாக உணர்றேன் இந்த இடத்துல. ஒரு
எனக்கு சினிமாவை சொல்லிக் கொடுத்த எனது தந்தை, எனது சினிமாவின் தந்தை எங்கள் அப்பா சங்கர் சார் தான் நான் சொல்லுவேன். இந்த 100வது நாளை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம்ன்றது சங்கர் சார் கையில் வாங்கினது தான். ஆக்சுவலாக சங்கர் சார் பற்றி சொல்லல எப்போதுமே சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எப்போதுமே ரொம்ப நல்லா வச்சுப்பார் அப்படின்னு. அவங்க நல்லா வர்றதையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர். உங்கள் பையன் 100 நாள் படம் கொடுத்துருக்கார். எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஃபீல்? நீங்கள் நிறையா 100 நாள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நான் முதல் படத்தில் 100ஆம் நாள் ஷீல்டு வாங்கும்போது என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ வாங்கும்போதும் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பல காரணங்களால் சில பேர் ரொம்ப நல்லா ஷைன் ஆகிறாங்க. அந்த மாதிரி நல்லா ஷைனான அசிஸ்டண்ட்டில் அந்த லிஸ்ட்டில் அட்லீஸ்ட் சேர்ந்துட்டாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். லைக் இஸ் வெரி ஸ்மார்ட். சீன்லாம் எழுதும்போது வந்து நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டண்ட்டு தான் வச்சுக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கதை தெரியும், என்னுடைய மன ஓட்டம் புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி அடித்து எழுத சொல்லிக்கிட்டே இருப்பேன். மாற்றி முதல்ல என்ன சொன்னேன், அப்புறம் 6ஆவதாக என்ன சொன்னேன், 7ஆவதாக என்ன சொன்னேன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் கரெக்டாக ப்ராம்ப்டாக பதில் சொல்கிற அசிஸ்டண்ட்டை தான் வச்சுட்டு நான் சீன் எழுதுவேன். ஆனால் வந்த ஒரு படத்துலேயே இவனை வந்து என் கூடவே ஓடி வரக்கூடிய ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால 2வது படத்துலேயே நான் சீன் எழுதும்போது இவன் தான் எல்லாம் நான் சொல்ல எழுதுவான். அட்லி வந்து அப்போ ஒரு குட்லியாக இருந்தான். இப்போ வந்து ஒரு 100 நாள் படத்தை கொடுத்து ஹிட்லி ஆகிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து எப்படின்னா ஹியூமன் மேனேஜ்மெண்ட். இப்போ சினிமா எடுக்கல ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேரை டீல் பண்ணணும், ஆக்டர்ஸை டீல் பண்ணணும், டெக்னீஷியன்ஸை டீல் பண்ணணும், லைட் பாய்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். அந்த திறமை ஜாஸ்தியாகவே இருக்குது அவங்ககிட்ட. அதே மாதிரி இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ரொம்ப எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவனுடைய படம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஐ மீன் ஆல் கிளாஸஸ், லைக் எல்டர்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கான். அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிரேட். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து செம்ம ஜாலியாக துடுக்காக நிறையா பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் ஒரு பாடி லாங்குவேஜ் மாறி போச்சு இல்லை அறியா? அங்கே பாருங்க எல்லாருமே தலையாட்டுறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படியே பச்சை புள்ள மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி. நயன்தாரா அவர் கலாய நீங்கள் பார்க்கல பம்புறான். என்ன அப்படி சொல்கிறாங்க? என்னங்க எங்கிட்டையும் பம்புறீங்க? ஆக்சுவலாக யார் உலகத்தில் பாராட்டினாலும் நாம் யாருக்கிட்டேருந்து தொழிலை கற்றுக்கிட்டோமோ, யாரை மனசார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை பாராட்டுறப்ப கிடைக்கக்கூடிய ஃபீலுங்கிறது லைஃப் டைமில் அது கிடைக்காது இல்லை? இன்னைக்கு அட்லி வந்து ஹிட்லி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னப்போ அவரும் சேர்ந்து கைத்தினார். அதில் அவருக்கே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சங்கர் சார் வாயாலே சொல்லிவிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் டு யூ ஃபீல் அகைன்? ஆக்சுவலாக சார்கிட்ட நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போய் கேட்டேன், சார் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு. சாருக்கு ஷூட் இருந்தது, வர முடியல. எல்லாமே இருந்தது அன்றைக்கி. என்னோட முதல் படம் ஆடியோ ரிலீஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சின்ன சாரால் வர முடியல, கமிட்மெண்ட் ஓகே அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு சார் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உன் படம் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி எப்போ சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தருணம் இந்த 2 நிமிஷமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட மெய் மறந்து போன ஒரு நிமிஷம். முதல் முறையாக சார் என் படம் பார்த்துட்டு இப்போ தான் இந்த கமெண்ட் இங்கே நான் கேட்டேன். லைஃப்பில் ரொம்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓகே ஆல் கிளாஸை திருப்திப்படுத்தணும் அப்படின்றது எங்கள் சார் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த படத்துலேயும் கொண்டு வரணுன்றது தோணுச்சு. குட். ஒரு குருவினுடைய பாராட்டு அந்த படத்துடைய 100வது நாள் வெற்றி விழாவில் கேட்குறது ஆனந்தம் தான். அண்ட் ஜிவி பிரகாஷ்குமார் த பெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்கிட்டேருந்து இந்த ட்ராஃபி உங்கள் கைக்கு வந்திருக்கு. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான படமாக பார்க்குறீங்க ஜி? மொதல் விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு வந்து சங்கர் சார் கிட்ட வாங்கினது. ஏன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது சங்கர் சார் தான். ஸோ எனக்கு ஐ எம் லைக் ரியலி ஹாப்பி சார் கிட்ட வாங்கினது. இதான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட அவார்டு வாங்குறேன். ஆடியோ ரிலீஸ் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் நாங்கள் 2 பேருமே அவரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ராஜாராணி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் எல்லாருமே, ஜாமியாக இருக்கட்டும், நயனாக இருக்கட்டும், அந்த ஹோல் டீம். ஸோ அந்த உணர்வு வந்து எல்லா படங்கள்லையும் வராது, சில படங்களில் தான் அது வரும். ஸோ அதுலேயும் அட்லி இஸ் வெரி கிஃப்டட் டு ஹாவ் அ குட் டீம் வித் எவ்ரிபடி ஒர்க்கிங் ஃபார் த பாசிட்டிவிட்டி ஆஃப் த ஃபிலிம். ஸோ வாஸ் வெரி குட், ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபைனலி இந்த 2 ட்ராஃபியும் சங்கர் சார் மூலமாக கொடுக்க வைத்ததில் உண்மையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டீம் ராஜா ராணி ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோகிராஃப். வேர்ட்ஸ் ஆஃப் த கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அட்லி வாண்ட்ஸ் டு ஸ்பீக். உங்களுக்கு இது மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் லைஃப்பில் எல்லா நேரமும் அமையணும் அப்படின்னு விஜய் டிவி வாழ்த்துக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான தருணங்களுக்காக தான் இவ்வளோ உழைப்பும் இவ்வளோ எஃபர்ட்டும் போடுறோம். வாட் யூ வாண்ட் டு சே? நான் இப்போ பேசுகிறது என்னென்னா, மேபி போர் அடிக்கலாம், ஒரு நான் போர் அடிக்கும்னு சொன்னது ஆர்யாவுக்கு மட்டும்தான். ஸோ அதனால தான் சொன்னேன். எல்லாருக்கும் தேங்க் பண்ணோம். முதல் நன்றி எங்கள் அம்மா, ரெண்டாவது நன்றி எங்கள் அப்பா, மூன்றாவது நன்றி எனது குருநாதர் சங்கர் சார், மாதா பிதா குரு தெய்வங்களாகிய நீங்கள் எல்லாருமே. எனக்கு இந்த ஒரு விஷயம் எந்த மேடையில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. நான் ரொம்ப நாள் அதை ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். என்னென்னா, எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அது நான் என்னைக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு தடவை சொல்லிக்கிறவங்க முன்னாடி அவர் அடிக்கடி சொல்கிறது, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே அனைவருக்கும் நன்றி. என்னோட படத்தை 100வது நாள் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த படங்கள்லையும் மேற்கொண்டு வரக்கூடிய படங்கள்லையும் இருக்கும். ப்ரொடியூசரான ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்டது வந்து மகேந்திரன் சார், விஜய் டிவி. அவர் கதை கேட்டு முருகதாஸ் சார்கிட்ட கொண்டு போனார், அப்புறம் சண்முகம் சார் அப்படின்ட்டு இது ஒரு ஃபாக்ஸ் ஸ்டார் படமாக அதுக்கப்புறம் மாறுச்சு. ஸோ இத்தனை பேரோட ஆதரவில் தான் ஒரு சின்ன பையன் டைரக்டர் ஓகே கதை நல்லாயிருக்கு அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் நண்பன் ஆர்யா இல்லைன்னா யாருமே கூட ஃபார்ம் ஆகிருக்க மாட்டாங்க. ஆர்யா வந்ததுக்கப்புறம் டார்லிங் நயன்தாரா, இவங்க 2 பேரோட காம்பினேஷன் பெரிய லெவலில் இருந்த உடனே கதை கேட்கும் போது எல்லார்ட்டையும் போய் கதை சொல்லும் போது எல்லாருமே கதை கேட்டாங்க. அப்புறம் சத்யராஜ் சார், ஜெய், நஸ்ரியா, சந்தானா அண்ணன், சத்யன், இவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ நைஸ். ஒரு படம் நிறைய பேரை நண்பர்களாக்குவதும் நிறைய பேரை ஒன்றிணைப்பதும் கூட ஒரு அழகான விஷயம். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறைய தியாகங்களோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் தான் நிறைய பாதைகளை கடந்து வருது. அதுக்குள்ளே அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நட்பும் ஒரு அன்பும் கிடைப்பது ஒரு நல்ல விஷயம். 100 நாள் கொண்டாடுகிற இந்த படத்தில் நிறைய மனிதர்களையும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக உண்மையிலேயே விஜய் டிவி சந்தோஷப்படுகிறது. ஆல் த வெரி பெஸ்ட் டு டீம் ராஜா ராணி. பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் a lot. Thank you. Thank you all.